புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 30ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படுகிறது. முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென மாயமான அவர் 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். புதுச்சேரியை உலுக்கிய இந்த கொடூர சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் சிறுமியை கடத்தி சென்று கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து சாக்கடையில் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் போக்சோ வழக்கில் இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கழிப்பறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பூமியான்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ரவிவர்மன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். பூமியான்பேட்டை பொது கழிப்பிடம் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த இருவரை போலீசார் பார்த்ததும் தப்பியோட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது 10 சிறிய பொட்டலங்களில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் பூமியான்பேட்டை உழந்தை ஏரி பாதையை சேர்ந்த வருணா முத்து மகன் வாசு மற்றும் ஜவஹர் நகரை சேர்ந்த சுரேஷ் மகன் சுனில்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து 88 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு கருப்பு நிற ஐபோன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை சார்பில் 3 நிலையாக 21, 10, 5 கிலோமீட்டர் தூரம் என மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த மாரத்தான் போட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கிடையே இந்திய கடலோர காவல்படையின் பணிகள் மற்றும் சாதனைகளை எடுத்துக் கூறினார்கள். காரைக்காலில் உதவி சப் இன்ஸ்பெக்டர் கூடுதல் பணிச்சுமை காரணமாக இறந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பிராந்தியத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியனில் ஏஎஸ்ஐயாக பணிபுரிந்து வந்தவர் வேல்முருகன் கடந்த 30 நாட்களாக காரைக்கால் கலெக்டர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 16ஆம் தேதி மதிய வேலைக்கு சென்ற இவர் இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று படுத்தவருக்கு நள்ளிரவில் திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டது. உடன் அவரை காரைக்காலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பரிசோதனையில் மூளைக்கு செல்லும் நரம்பில் ரத்த அழுத்தம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. உடன் அவரை மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இறந்தார். இந்த நிலையில் வேல்முருகன் இறப்பதற்கு முன் பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதில் 2 பேரை மட்டுமே டியூட்டி போடுகிறார்கள், எங்களால் எப்படி டியூட்டி பார்க்க முடியும்? வேலைக்கு வந்து போகும் நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுங்கள். மேலதிகாரிகள் ஒரு சில அடிமைகளை வைத்துள்ளார்கள், அவர்கள் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும். சிபாரிசு மூலம் வருபவர்கள் வேற லெவல், நாமெல்லாம் அவர்களுக்கு கொத்தடிமைகள் என ஆதங்கத்துடன் பேசியுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த ஆடியோ காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அளித்த 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. பொதுமக்களின் குறைகளை தீர்வு காண புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்தது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி ஸ்ருதி யாரகட்டி ஆகியோர் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் எஸ்பி ராகவ், காரைக்கால் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, எஸ்பிக்கள் சுந்தர் கோஷ், பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து பிரிவில் எஸ்பிக்கள் ரச்சனா சிங், பக்தவச்சலம் ஆகியோர் போக்குவரத்து புகார்களுக்கு தீர்வு கண்டனர். வடக்கு பிரிவில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி, மேற்கு பிரிவில் எஸ்பி சுப்பிரமணியன், ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரி கதிரவன், தெற்கு பிரிவில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் அந்தந்த பகுதிகளில் முகாமிட்டனர். மாகேவில் எஸ்பி வினோத்குமார், கட்ச் மற்றும் ஏனாமில் எஸ்பி வரதராஜன் ஆகியோர் தலைமையில் முகாம் நடந்தது. முகாம்களில் மொத்தம் 35 பெண்கள் உட்பட 207 பேர் பங்கேற்று மனுக்களை அளித்தனர். இதில் மூத்த அதிகாரிகளிடம் நேரடியாக அளிக்கப்பட்ட 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மற்ற புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்தந்த நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
பழஞ்சுவடி ஆவணங்கள் கணினிமயமாக்குதல் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வரலாற்று ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த அரசு அதிகாரிகள், தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கொண்ட 2 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பழஞ்சுவடிகளை முறைப்படுத்தும் நோக்கில் நம் மாநில மொழிகளில் உள்ள புராதன விலை மதிப்பற்ற பழஞ்சுவடிகளை முழுமையாக கணினிமயமாக்குவது இதன் நோக்கமாகும். இந்த திட்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான முறையில் இந்தியாவின் பழஞ்சுவடி பாரம்பரியத்தை உரிய முறையில் பாதுகாக்கவும் பொதுமக்களும் வரும் சந்ததியினரும் பயன்படுத்தவும் வழி செய்யும். இந்த முயற்சியில் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் பங்கேற்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலவச அறிவார்ந்த பாரதம் செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களிடம் ஏதேனும் தொன்மையான பழஞ்சுவடிகள் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை பதிவேற்றம் செய்து இந்த தேசப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாடியது பாஜக தலைமை அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது. பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். பிரதமரின் இந்த நேரலை உரை புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் ஒளிபரப்பப்பட்டது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடந்தது. இதில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர்கள் ரத்னவேல், பாஸ்கர், முன்னாள் எம்எல்ஏ அசோக் பாபு, மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு இளன் 2026 என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. கலித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் முதல்வர் மலர்கண் வரவேற்றார். தக்ஷஷிலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், இணை வேந்தர் நிலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி ராஜராஜன், சூரியகுமார் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினராக நடிகர் காளிதாஸ் ஜெயராம் பங்கேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கோதிகா சர்மா, அனிஷ்மா, அனில்குமார், தீபிகா கலந்து கொண்டு மாணவர்களிடம் கலந்துரையாடினர். விழாவில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசு வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் கல்லூரி மாணவர்களின் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலாச்சார நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் வள்ளி மற்றும் கலாச்சார குழு உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்தனர். விளையாட்டு உடற்கல்வி இயக்குநர் மோகன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் ஐடி துறை தலைவர் சிவகுமார் நன்றி கூறினார். தமிழக படைப்பாளர் கட்சி பண்ருட்டி வேட்பாளர் இருசக்கர வாகனத்தில் தன்னிச்சையாக பிரச்சாரம் செய்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக படைப்பாளர் கட்சியின் வேட்பாளர் பிரகாஷ் நெல்லிக்குப்பம் சுற்றியுள்ள பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் தன்னிச்சையாக பிரச்சாரம் செய்தார். கடந்த 3 முறை சட்டமன்ற தேர்தலுக்காக போட்டியிட்டு வருகிறேன். எனவே மக்களுக்கு நான் நேரடியாக எளியவனாக தொண்டு செய்வேன் என்றும், முதல் முறை பெரிய வண்டியை பார்த்து பிரச்சாரம் செய்தேன். 2வது முறையும் அதே போல இருந்தபொழுதும் இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரம் செய்வது எளிய மக்களின் பிரச்சனைகளை நெருங்கி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதால் நான் இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரம் செய்கிறேன் என்று அவர் கூறினார். மருத்துவம், ரேஷன் பொருட்கள், இரத்த தானம் போன்றவற்றை வாட்ஸ்அப் குழு மூலம் மக்கள் வீட்டுக்கு செல்லும்படி ஏற்பாடு செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டார். பின்பு தமிழக படைப்பாளர் கட்சியின் பண்ருட்டி வேட்பாளராக என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பிரச்சாரத்தில் கூறினார். புதுச்சேரி காமராஜ் நகர் 45 அடி சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து பாதித்தது. புதுச்சேரி நகரின் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக 45 அடி சாலை உள்ளது. இந்த நிலையில் சாலையின் நடுவே திடீரென 5 அடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கி பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதை கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் விபத்துகள் நடக்காமல் இருக்க அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் மரக்கிளைகளை நட்டு தற்காலிகமாக தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதனால் 45 அடி சாலையில் பரபரப்பு நிலவியது. இதே சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் இதேபோன்று பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது 4வது முறையாகும். பாதாள சாக்கடை குழாய்களில் ஏற்படும் கசிவு அல்லது மண்ணின் உறுதித்தன்மை குறைவே இதற்கு பிரதான காரணம் என கூறப்படுகிறது.